ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கிறிஸ்டல்ரா வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிறிஸ்டல்ரா இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபி. இதுல மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. ஒன்னு 50ல இருந்து 60 நிமிஷம் வரைக்கும் போகுது. வெப் சீரிஸை ஆண்டர்ஸ் பெய்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா வெர்கரா, ஆல்பர்ட்ரோ, கிறிஸ்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல்ரா அப்படின்றவங்களோட பயோகிராஃபியை தான் இந்த வெப் சீரிஸ்ல எடுத்திருக்காங்க. கிறிஸ்டல்ரா அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க குழந்தைங்களோட கொலம்பியால இருந்து யுஎஸ் வந்துடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டையும் கொண்டுட்டு தான் இவங்க வராங்க. இவங்க கையில இருக்க கொஞ்சோண்டு போதைப் பொருளை வச்சு இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை எப்படி விரிவாக்கி இவங்க மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப் எப்படி போகுது, இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரி துரோகம், மற்ற விஷயம் எல்லாமே நடக்குது, கடைசியில இவங்க எப்படி வீழ்ந்து போறாங்க அப்படின்ற வரைக்கும் காமிச்சிருக்க வெப்சீரிஸ் தான் இந்த கிறிஸ்டல்ரா. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயோகிராஃபி எடுத்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்னே சொல்லலாம். தரமாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி தான். சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ரிச்சா தரமாவே இருக்கு. வெப்சீரிஸோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாலும் சோஃபியா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸே ஹோல்ட் பண்றாங்க. கிறிஸ்டல்ராவா வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப தரமாவே எழுதி எடுத்திருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே ரொம்ப நீட்டாவே எழுதியிருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணால இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்க சொல்ல நினைச்சிருக்க கதையை ரொம்ப நீட்டாவே சொல்லி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க மேக்கிங்ல மிரட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பயங்கர ரிச்சா தரமாவே இருக்கு. இந்த வெப் சீரிஸ் எங்க சொதப்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க சொல்ல நினைச்சதை நீட்டா சொல்லியிருக்காங்க. ஆனா அதை எங்கேஜிங்கா சொன்னாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்த ரைட்டிங்ல இவங்க பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. வெப் சீரிஸ் பயங்கர பிளாட்டாவே போயிட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு ஹை பாயிண்ட் பெருசா இருந்த மாதிரியே இல்ல. அதனாலேயே நமக்கு வெப் சீரிஸ் பார்க்கும்போது பயங்கரமா டல் அடிக்குது. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கங்க அடல் கண்டென்ட் வருது. அதெல்லாம் வேணுமா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.